Hello all, welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் subscribe my channel and do follow my Instagram account. I hope you all doing fine and we are also good. Actually லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த vlogல வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ மந்த் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இயர்லேயே பிடிச்ச மந்த் அப்படின்னு கேட்டால் நவம்பர் அண்ட் டிசம்பர் சொல்லுவேன் எப்போவுமே. ஆக்சுவலி நவம்பர் வந்து என்னோட பர்த்டே மந்த், ஸோ அதனால் பிடிக்கும். அண்ட் டிசம்பர் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரேட். நிறைய பேருக்கு டிசம்பர் மந்த் பிடிக்கும். ஸோ ப்ளம் கேக் சோக்கிங் மெத்தடெல்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் பண்ணியிருந்தேன். கட் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சோக் பண்ணுறது அது ஒரு பெரிய பிக் ப்ராசஸ். ஸோ அது ஒரு சண்டே பண்ணியிருந்தோம். ஆஃப்டர்நூன் மேலே பையனை தூங்க வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டுமா பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ். ஹஸ்பண்டோட கொலிக் ஒருத்தவங்க வந்து ஜெர்மனி போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரிட்டன் வரும்போது இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஆல் அண்டர் ஒரு 2 to 3 euros தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸஸ் தெரியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கார் பால்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருந்தப்போவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு குட்டி கிறிஸ்மஸ் டெக்கார். ஸோ வந்து நான் எப்போ இந்த மாதிரி அவங்க கொலீக்ஸில் யாராச்சும் போனாங்க அப்படின்னா என்ன வேணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் டெக்கார் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் அண்ட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் நம்ம இந்தியாவில் இங்கே வாங்குறது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கேயுமே அதே குவாலிட்டியில் சில ஷாப்ஸில் கிடைக்கும், ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுதான் மற்றபடி அந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் தென் அங்கே கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் கரன்சி கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் அந்த கொஞ்சம் ஃபியூ டெக்கார் ஐட்டம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணும்போது இதெல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து மாஃப் போட்டுருவோம். ஸோ பையன் இருக்கிறனால மேக்ஸிமம் த்ரைஸ் போடுவோம். ஸோ ஏதாவது ரொம்ப டைட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் வீக்லி ஒன்ஸ் போடுறது. ஸோ மாஃப் போடுற அன்றைக்கெலாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் அகர்பத்தி இந்த மாதிரிலாம் ஈவினிங் வந்து வீட்டில் வந்து வச்சுருவேன். ரொம்ப வாசனையாக அண்ட் தென் ஒரு மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்தாலாம் பிடிக்காது, எந்த வேலையுமே பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஈவன் கிச்சன் கூட கிளம்ஸியாக இருந்தால் எனக்கு போய் சமைக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு சென்டட் கேண்டில்ஸ் பிடிக்காது, நான் சென்டட் கேண்டில்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடே வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபிஷ் கறி தான். நான் வந்து இது நாகர்கோயில் ஸ்டைல் ஃபிஷ் கறி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே நாகர்கோயில் ஸ்டைல் பண்ணும்போது தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேன். தேங்காய் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்போவுமே ஒரு 2 days வர மாதிரி பண்ணிடுவோம் ஃபிஷ் கறி. ஏன்னா வந்து சில டைம் அது வந்து காலியே ஆகாது. பையன் ஸ்கூலுக்கு போன அப்புறமா தான் நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ மார்னிங் அவனை ஸ்கூலுக்கு நானே தான் ட்ராப் பண்ணுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அவனை கொண்டு விட்டுட்டு வந்ததும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வரதுக்கு 2 hours ஆகும் வரதுக்கு, ரிட்டன் பேக் வரதுக்கு. ஸோ அதுக்குள்ளே என்னோடய குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவேன். ஸோ வீட்டில் இருந்தால் அப்படின்னா இட் வில் டேக் அரௌண்ட் 2 o'clock. 2 மணி ஆனாலும் நான் சமைச்சே முடிக்க முடியாது, அந்தளவுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1.5 hours ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் பீஸ்ஃபுல்லாக போகும் அந்த டேயை. அவன் வந்து காலையில் கிளம்ஸியாக வச்சுட்டு போயிருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். அப்போ ஸ்கூல் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? கார் கொடுத்தாங்களா பப்புக்கு? மணி பட்டுச்சா? சரி மம்மி க்ளீன் பண்ணி விடுறேன், ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணலாம், ஓகே? எஸ். ரீசெண்டாக ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த டீ ஃபில்டர் தான். ஸ்டீல் என்கிட்ட ஸ்டீல் இல்லாதனால இது வாங்கிக்கிட்டேன். இட் காஸ்ட் அரௌண்ட் 129 rupees நினைக்கிறேன். நல்லாவே குவாலிட்டியாக ஸ்டெடியாக இருக்கும், சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி சாப்பிங் போர்டு, இதுவுமே 129 rupees ஏதோ நினைக்கிறேன். சரி க்யூட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலுமே விலையுமே கம்மியாக இருந்துச்சா, ஸோ அதனால் வாங்கிக்கிட்டேன். சரி சிம்பிளாக ஏதாவது கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த செட் ஆஃப் 3 வந்து கிளாஸ் ஜார்ஸ் வந்து டீ காஃபி சுகர் கண்டெய்னர். என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப 4 years ப்ளஸ் பழசாயிடுச்சு. ட்ரையோ பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே செட் ஆஃப் 3 தான் வரும். ஆனால் வந்து மேரேஜ் ஆன புதுசில் அப்போ வாங்கினது கேப் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. சரி இதுவுமே அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். செராமிக்ஸ்லலாம் நிறைய பார்த்தேன் அமேசானில், பட் எதுவுமே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் எனக்கு பிடிக்கல. சரி அன்றைக்கி ரீசெண்டாக இங்கே போயிருந்தப்போ மால் போயிருந்தப்போ சரி ஹோம் சென்டர் போயிருந்தோம், பார்த்தோம் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வரும் டீ காஃபி சுகர். அண்ட் தென்
பிளெயின் கிளாஸ் இருக்காது, ஒரு மாதிரி பிரிண்டட் மாதிரி இருக்கும் வெளியே அவுட்டர் அந்த லேயர் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஷ் வாஷிங் ட்ரைனர் இந்த பிளாஸ்டிக்கில் இது வாங்கியிருந்தேன். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பழசு அண்ட் அதுவுமே பிளாஸ்டிக் தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் ஒரே ஒன்று தான் அங்கே இருந்துச்சு, ஒரே ஒரு பீஸ் தான். பார்த்ததும் எடுத்துட்டேன். கீழே வந்து டிப்பிங் ட்ரேயுமே வரும். என்னோடய சிங்க்குக்கு அந்த கவுண்டருக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. டவுட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன், பட் கரெக்டாக ஃபிட் ஆகி சூப்பராக இருக்குது. ஐ ஹோப் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து நவம்பர் லாஸ்ட் வீக் ஒரு 29th அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ பையன் வந்து சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை, ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். ஆக்சுவலி ஷார்ட்ஸும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் ஒரு 2 to 3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு டைம் ஆகும், ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகும் ஃபுல்லாகவே செட் பண்ணி அந்த டெக்காரெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் பண்ண ஒரு பக்கம் அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, தேவையில்லாதது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப கோவப்படுத்திகிட்டே இருந்தான். ஸோ ஒரு வழியாக அவனையும் சமாளித்து இதெல்லாம் உட்காந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட டெக்கரேஷன் நான் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன் கிளிப்பிங். ஸோ டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓவராலாக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். சிம்பிளாக நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. டோரில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹேங்கிங் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி குட்டி விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் இந்த மாதிரி ரெட் கலர் மேட் போட்டுருக்கு. இந்த மேட் வந்து 3 years பேக் மம்மி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது புவனேஸ்வருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இன்னுமே சேஃபாக வச்சுருக்கிறேன். கிறிஸ்மஸ் டைம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். போட்டு அப்புறம் குட்டி 2 ஜாரில் வந்து பிளான்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இதுதான் ஹால். எங்கள் லிவிங் ஏரியாவில் சிம்பிளாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கேன். அண்ட் டிவி யூனிட்லேயே சிம்பிளான கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்பிங் ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஃப்ரூட் சோக்கிங் அந்த ப்ராசஸ் தான். ஸோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ நான் அப்கமிங் விளாக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ரெசிபியோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்குது. வீடியோஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்ப டிலே ஆகுது. ஸ்டார்டிங்லலாம் வீக்லி ட்வைஸ் போட்டுட்டு இருந்த வீடியோ, ஆனால் இப்போ வந்து எனக்கு வீக்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ டிசம்பர் மிட் 28th வரைக்குமே பயங்கர டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பேக் டு பேக் ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ளம் கேக் ரெசிபி போடுறேன். அண்ட் தென் வந்து அப்கமிங் விளாக்ஸில் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், ஊருக்கு போனதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ரொம்பவே வைபாக இருக்கும். அங்கே வந்து செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கிறோம். நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாகர்கோயில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ வந்து நான் விளாகில் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகர் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.